ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஷ்மாதி விலாக். இன்னைக்கு விலாக் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை விலாக் தான். வெள்ளிக்கிழமை மட்டும் இல்லாம எங்களோட திருமண நாள் கூட இன்னைக்கு காலையிலே வந்து பூஜை பண்ணிடலான்றதுக்காக பூஜை வேலையை ஆரம்பிச்சுட்டு 6 to 7 சுக்கரவரையில படைக்கிறதுக்காக நேற்று நைட்டே நைவேத்தியத்துக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சமா வந்து கடலை வந்து ஊற வச்சிருந்தேன். ஸ்வீட் எதனா செய்யலான்னு பார்த்தா சரி கடலை இருந்தது, அதை வச்சு நைவேத்தியமா படைச்சிக்கலான்றதுக்காக காலையில மோட்டர் போட்டு தண்ணி பிடிச்சிட்டு கடலையை வந்து வேக வச்சுட்டேன். இன்னைக்கு ஜன்னலை பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, அதனால கடகடன்னு செஞ்சுட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய நன்றிகள் சொல்லிக்கிறேன். ஏன்னா நேற்று போட்ட கம்யூனிட்டி டேப்ல வந்து ஒரு போட்டோ வந்து போட்டு திருமண நாள் 14வது வருஷம் திருமண நாள் சொல்லியிருந்தேன். அவ்வளோ பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க. எனக்கு நைட்டு 10:30 மணி வரைக்குமே ஒரு கமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு கமெண்ட் எல்லாம் பாக்குறப்ப அண்ணா அண்ணி உங்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள், அதுக்கப்புறம் அக்கா மாமா இந்த மாதிரிலாம் சொல்லி விஷ் பண்றப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இவ்வளவு சொந்தங்கள் நமக்காக இருக்காங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. ஒரு கமெண்ட் ரிப்ளை பண்றப்ப எனக்கே ஒரு சந்தோஷத்துல பாத்தீங்கன்னா எனக்கு அழுகையா வர மாதிரிதான் இருந்தது. அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் விஷ் பண்ண எல்லாருக்கும் பெரிய நன்றி. இப்பதான் கல்யாணம் ஆன மாதிரி இருக்கு. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா 14வது வருஷம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்பதான் கல்யாணம் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா கடகடன்னு நாட்கள் வந்து போயிட்டே இருக்கு. ஒரு வருஷமும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த 14 வருஷம் ஆயிடுச்சு, 13 வருஷம் ஆயிடுச்சு, நம்ம என்ன இது வரைக்கும் நம்ம பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்த்தா 0வா தான் இருக்கும். இந்த வருஷம் பாத்தீங்கன்னா நாங்க சொந்த வீட்டுக்கு வந்திருக்கோம். அது ரொம்ப பெரிய சந்தோஷம். போன வருஷம் கல்யாண நாளுக்குலாம் வந்து நான் 4000 சப்ஸ்கிரைபர் அப்படிதான் இருந்தேன். இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா 50,000 சப்ஸ்கிரைபர் வரப்போறேன். அதுவே எனக்கு பெரிய ஒரு சந்தோஷமா நினைக்கிறேன். கல்யாணம் ஆன புதுசுலதான் ஃபர்ஸ்ட் திருமண நாள், 2வது திருமண நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரி வந்து எடுத்து கொடுப்பாங்க. கொஞ்சம் வந்து இதா தெரியும் நம்மளுக்கு கல்யாண நாள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எப்போதும் ஒரு நாள் மாதிரிதான் அந்த நாள் வந்து கடந்து போகும். கோவிலுக்கு போவோம், மற்றபடி பாத்தீங்கன்னா வீட்டுல எதனா ஸ்வீட் செய்வோம். இந்த மாதிரிதான் வந்து ரொம்ப ஸ்பெஷலா கேக் வெட்டி ட்ரெஸ் எடுத்து அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. எங்க வீட்டுல எப்பவுமே இப்படிதான். ஒரு 4 வருஷம் கல்யாண நாளுக்கு வந்து சாரி எடுத்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாரி எடுக்கிறது இல்லை, கல்யாண நாள் நான் சொன்னா மட்டும் தான் ஒரு ஞாபகம் வரும். அந்த மாதிரி வந்து இருப்பாங்க. யார் வீட்டுல அந்த மாதிரி இருப்பாங்கன்னு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நானே இன்னைக்கு காலையில இன்னைக்கு ஏதாவது கோயிலுக்கு போகணும்னு சொன்னா கோயிலுக்கு எதுக்குன்னு வந்து கேட்பாரு. கல்யாண நாளுக்கு மட்டும்தான் நான் கூப்பிட்ட உடனே கோயிலுக்கு வருவாரு. மத்தபடி பாத்தீங்கன்னா நான் எதுக்கு நீங்க போங்க அப்படின்ற மாதிரிதான் சொல்லுவாரு. மத்தபடி கல்யாண நாளுக்கு மட்டும் கரெக்டா வந்து கோயிலுக்கு எந்த கோயிலுக்கு கூட்டாலும் வந்துருவாரு. எல்லா கல்யாண நாளுக்கும் வந்து நாங்க அதிகமா போறது வந்து பாத்தீங்கன்னா மயிலம் முருகர் கோயில் வந்து போயிடுவோம். போன வருஷம் பாத்தீங்கன்னா நாங்க கோயிலுக்கு வந்து போக முடியாத சுச்சுவேஷன். காலையில கோயிலுக்கு போலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஈவினிங் வந்து என்னால போக முடியாத சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அதனால இந்த வருஷம் கண்டிப்பா வந்து போன வருஷம் போக முடியாத கோயிலுக்கு இந்த வருஷம் போகணும் அப்படின்ற மாதிரி நான் முடிவு எடுத்து காலையில வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்பிடணும் காலையிலே அப்படின்றதுக்காக கிளம்பி இருந்தேன். நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சு அதை ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து தலையை கொஞ்ச நேரம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூம்ல போய் பூ வச்சிருந்தேன். இந்த மல்லிகைப்பூ சீசன் வந்தாலே பாத்தீங்கன்னா அந்த மல்லிகைப்பூ பூஜை ரூம்ல வைக்கிறப்ப நல்லா கமன்னு இருக்கும். அந்த மாதிரி இன்னைக்கு பன்னீர் ரோஸ் வந்து கிடைக்கல, கொஞ்சமா தான் இருந்ததுன்றது மல்லிகைப்பூ தான் வந்து வாங்கி கட்டி வச்சிருந்தேன். அந்த மல்லிகைப்பூ வாங்கி கட்டி வச்சுட்டு அன்னைக்கு ஃபுல்லா பூஜை ரூமே பாத்தீங்கன்னா நல்லா கமன்னு வாசனை இருக்கும். அந்த மாதிரி கட் பண்ணி மல்லிகைப்பூ எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை செய்ய ஆரம்பிச்சிருந்தேன். இந்த மல்லிகைப்பூ சீசன் வந்த பிறகு பாத்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் வந்து ரேட் வந்து அதிகமாயிடுச்சு. பூக்கார அக்கா கிட்ட கவர் வந்து எப்பவுமே 20 ரூபான்னு கொடுப்பாங்க. இப்ப மல்லிகைப்பூ சீசன் வந்தது இல்லையா, அதனால வந்து ரோஸ் விலை வந்து அதிகமாயிடுச்சுன்னு கவர் வந்து 30 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு நான் மல்லிகைப்பூ வந்து கம்மியா தான் கிடைக்குதுன்றது அதெல்லாம் வாங்கி வச்சிருந்தேன். எப்பவுமே நம்ம பூஜைக்கானது பூவா இருக்கட்டும் வேற ஏதாவது வாங்கினா கூட பாத்தீங்கன்னா நம்ம எதுவுமே நம்ம பேரம் பேசி வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால வந்து என்ன விலை சொல்றாங்களோ அதை அப்படியே நான் வாங்கிடுவோம் பூக்கார அக்கா கிட்ட. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அந்த வெள்ளிக்கிழமை நாள்ல எங்களுக்கு கல்யாண நாள் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா மங்களகரமான நாள். காலையில வந்து பூஜை எல்லாம் முடிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பலான்ட்டு கிளம்பியாச்சு. மற்ற நாள்ல வந்தா அன்னைக்கு தான் ஏதோ ஸ்பெஷலா நம்ம குளிச்சுட்டு கோயிலுக்கு எல்லாம் போற மாதிரி இருக்கும். அப்படியே வந்து வெள்ளிக்கிழமை வந்ததால பாத்தீங்கன்னா ரொம்ப ஏதோ நல்லா மைண்டே ஃப்ரெஷ்ஷா இருந்த மாதிரி இருந்தது. அவங்கவுங்க கல்யாண நாளே ஒரு சிலது வந்து மறக்க முடியாதது இருக்கும். அந்த மாதிரி என்னோட கல்யாணத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து போட்டோ எடுக்க நான் கூப்பிடலன்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு சில கல்யாண நாளே வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையோட தான் நடக்கும், ஏதாவது ஒண்ணு மறக்க முடியாம இருக்கும். அந்த மாதிரி உங்க கல்யாணத்துல வந்து எது மறக்க முடியாதுன்னு சொல்லுங்க. என்னோட கல்யாணத்துல வந்து இது மறக்கவே முடியாது. என்னடா இது போட்டோ எடுக்க வந்து நான் கூப்பிடலன்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டாங்களே அப்படின்ற மாதிரி. மாப்பிள்ளை மட்டும் அவங்க சொந்தக்காரங்களாம் கூப்பிட்டு போட்டோ எடுக்கிறாரு, நீ ஒரு வார்த்தை அவங்க நம்ம சொந்தக்காரங்களாம் கூப்பிட்டு போட்டோ எடுத்தியா அப்படின்ற மாதிரி. அதை வந்து மறக்கவே முடியாது. இப்பயும் அந்த கல்யாணத்துக்கு நான் போனேன்னா அதுதான் அது எனக்கு ஞாபகம் வரும். அந்த மாதிரி நடந்தது அப்படின்ற மாதிரி. எனக்கு கல்யாணம் ஆகிறப்பெல்லாம் பாத்தீங்கன்னா என்னோட வயசு வந்து 19. அந்த அளவுக்கு அப்பெல்லாம் வந்து மெச்சூர்டு இருக்காது இல்லையா. நம்மளுக்கு வந்து வாழ்க்கைனா என்னன்னு தெரியாதப்பவே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே கொஞ்சம் நாள் போக தான் நம்மளுக்கு வந்து யார் எப்படி அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே வந்து ஒரு தெளிவு கிடைக்குது.
நேத்து கூட பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அவங்க வீட்டுக்கார் வந்து எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்காங்களா. அவங்க மாமியாரு அவங்க ஓரவத்தி சொல்லுவாங்களா, இவங்க வந்து அவங்க கொண்டாட்டிக்கிட்டு போய் சண்டை போடுன்னு சொல்லிட்டு அப்படி சொல்றாங்களா, என் காதுல வந்து விழுதுக்கா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, இந்த மாதிரி இருக்காங்க, எனக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. நானும் வந்து ரிப்ளை பண்ணது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுங்க, நெட் வந்து ஒர்க் ஆகல, எனக்கு வந்து டைம் கிடைக்கல, ரிப்ளை பண்ணவே இல்லை. கீழே கீழே ஒரு 2-3 வாட்டி அந்த சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி எனக்கு ரிப்ளை பண்ணுங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்ட்டு. அவங்க வந்து இந்த மாதிரி சண்டை போடுன்னு சொல்லி அவங்க என்ன அனுபவிச்சுக்க போறாங்க, அதனால அவங்களுக்கு ஏதாவது சந்தோஷம் கிடைச்சாங்கன்னா அதுக்கான 2 மடங்கு வந்து கடவுள் வந்து கஷ்டத்தை கொடுப்பாரு. இதுதான் நான் வந்து அவங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தேன். இதை நினைச்சு ஃபீல் பண்றதை விட்டுட்டு இவங்க எல்லாம் எப்படி சமாளிக்கணும் அப்படின்ற தான் நம்ம கத்துக்கணும். லைஃப்ல இன்னும் நிறைய இருக்கு, இன்னும் அது நிறைய இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம எதிர்கொள்ளணும். இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா இதுக்குள்ள என்னடா இது, இவங்க மாமியாரும் எங்க ஓரவத்தி வந்து சண்டை போடுன்னு சொல்றாங்க, அது என் காதுல இருந்ததுக்கா, அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுன்னு சொன்னது. இதுக்கே வந்து இந்த சிஸ்டர் வந்து இப்படி ஃபீல் பண்றாங்களே அப்படின்னு வந்து நினைச்சுக்கிட்டேன். இதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காம இதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம சந்தோஷத்தை மட்டும் எடுத்துக்கணும். அந்த நம்ம கஷ்டத்தை வந்து நினைக்காம தூக்கி போட்டுட்டு நம்ம லைஃபை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கணும். பூஜை வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்ததான் வந்து காலையில டிஃபனுக்கு வந்து தேங்காய் சட்னி அரைச்சிட்டு தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு கிளம்பலான்றதுக்கு நாங்க எங்க கிளம்பினாலும் பாத்தீங்கன்னா எங்களுக்கு சாப்பாடு வந்து ரெடி பண்றோமோ இல்லையோ, இந்த வீட்டுல இருக்காங்க பாத்தீங்கன்னா இவங்க 3 பேருக்கு அவங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போகணும். அது மாதிரி காலையில அவங்களுக்கு வந்து குக்கர்ல சாதம் போட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு வேளை சாப்பாடு வச்சுட்டு நைட்டுக்கு வந்து சாப்பாடு வச்சிருக்கு, அது வந்து தான் போடணும். அதுக்கப்புறம் கோயிலுக்கு வந்து கிளம்பியாச்சு. எந்த கோயிலுக்கு போறோம்னா பூவரசங்குப்பம் லட்சுமி நரசிம்மர் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். போன வருஷம் பாத்தீங்கன்னா அங்கதான் போலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கோவில், அங்க வந்து போக முடியாம ஆயிடுச்சு, அதனால இந்த டைம் அங்கதான் போயிருந்தோம். இப்ப எங்க போயிட்டு இருக்கோன்னு பாத்தீங்கன்னா பட்டு புடவைக்கு ஃபேமஸான சிறுவந்தாடுக்கு தான் வந்து போயிட்டு இருக்கோம். இங்க இந்த சுபம் பட்டு சென்டர் வருது பாத்தீங்கன்னா நம்ம ஃபேமிலில ஒருத்தவங்க தான், அவங்க கடை தான் இது. எப்ப இந்த பக்கம் வந்தாலும் கடைக்கு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம கோவிலுக்கு தானே போறோம், எங்க திடீர்னு போறதுன்னு சொல்லிட்டு நேரா வந்து கோவிலுக்கே போயிட்டோம். என்னோட பட்டு புடவை எல்லாமே வந்து எங்க ஃபேமிலில எல்லாருக்குமே வந்து சிறுவந்தாடுல தான் பட்டு புடவை எடுப்பாங்க. அதனால பட்டு புடவைனாலே சிறுவந்தாடு தான் வந்து போவாங்க. நீங்க அந்த ஊர்ல வந்து காலை வச்சுட்டீங்கனாலே உங்களுக்கு கடைக்கு கூட்டு போறதுக்கு ஏகப்பட்ட பேர் வந்து கையை பிடிச்சி இருப்பாங்க. அந்த அளவுக்கு பட்டு புடவை வந்து ரொம்ப ஃபேமஸ். இங்க சுத்து வட்டாரம் வேற வெளியில இருந்து பாத்தீங்கன்னா இங்கதான் வந்து பட்டு புடவை எடுக்கிறதுக்குனே வருவாங்க. அவ்வளவு கடைகள் இருக்கும். கோவிலுக்கு வந்து வந்தாச்சு. கோவில் நட வந்து பாத்தீங்கன்னா 12:30 மணிக்கெல்லாம் சாத்திடும்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. நாங்க கோயிலுக்கு வந்ததே வந்து பாத்தீங்கன்னா 12 மணி ஆயிடுச்சு. கூட்டம்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து அர்ச்சனை தட்டுலாம் வாங்கிக்கலாம்னு வாங்கியிருந்தோம். இந்த நெய் வந்து பாத்தீங்கன்னா அணையா விளக்குன்னு சொல்லிட்டு இருக்கு, அதுல வந்து நெய் டப்பாவோட கொடுத்துருந்தாங்க. அந்த டப்பா நெய் பார்த்தாலும் எனக்கு நெய் மாதிரியே தெரியல, அதனால உதயகிருஷ்ணா நெய் இருந்தது, அதை வந்து பாக்கெட்டோட வாங்கிட்டேன். கோவிலில் போய் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு. லட்சுமி நரசிம்மரும் பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருந்தாங்க, தாமரைப்பூ மாலையோட பாக்குறதுக்கு. உள்ள வந்து போறப்ப பாத்தீங்கன்னா ஜென்ஸ் எல்லாருமே சட்டையை வந்து கழட்டிட்டு தான் போகணும். அந்த மாதிரி தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்தாச்சு. அதுக்கப்புறம் கேமராலாம் அலோடு இல்லை இல்லையா, அதனால அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுத்துருந்தோம். இங்க வந்து பக்கத்துலயே வந்து அணையா விளக்கு வந்து இருக்கு இல்லையா, இதுல வந்து நம்ம நெய் ஊத்தி நம்ம ஏற்றதால நிறைய நன்மைகள் இருக்குன்னு சொல்லிட்டு அங்க போர்டு வந்து போட்டிருக்காங்க. அந்த விளக்குல நெய் ஊத்திட்டு நம்ம நெய் நிறைய வழிஞ்சுதான் இருக்கு, இருந்தாலும் நம்ம ஊத்த பாத்தீங்கன்னா கீழே வந்து போற மாதிரி ஒரு இடம் வந்து இருக்கு. அதுல வந்து டப்பால போய் நிறைய வந்து ரொம்ப போகுது, அதனால நம்ம கீழே ஊத்தினா கீழே போகணும், வேஸ்ட் ஆகணும் தேவை. அந்த மாதிரிதான் என்ன அது கீழே போகுது நெய்ன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கீழே ஒரு பாத்திரம் வச்சுதாங்க அது போய் ரொம்பிட்டு இருக்கு. சைட்ல ஒரு தாயார் சன்னதி இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா விளக்குலாம் வந்து அதிகமா ஏத்தக்கூடாது, அதனால அகலுமே வந்து வெளியில நான் அகல் தான் கேட்டிருந்தேன், இல்ல அகல்லாம் வந்து ஏத்தக்கூடாதுமா, அணையா விளக்குல மட்டும் ஊத்துமா அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அது இல்லாம யாரும் வந்து விளக்கு வந்து ஏத்தி வச்சிருந்தாங்க. நானும் அகல் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க, ஏத்தி இருக்கலாம் போலுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் அந்த அகல் வந்து யாருமே ஏத்தக்கூடாது போல இருக்கு. இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பரிகார ஸ்தலம் இது. நம்ம பக்கத்துல இருந்தாலும் நம்ம வந்து போக முடிய மாட்டேங்குது. ஆனா சென்னையில இருந்து நாங்க போயிருக்கிறப்ப பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து அந்த மாதிரி தூரத்துல இருந்தா நிறைய பேர் வந்திருந்தாங்க. நாங்க இந்த கோவிலுக்கு வர்றது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4வது வாட்டி போறோம்னு நினைக்கிறேன். கல்யாணம் ஆன ஒரு வாரத்திலே வந்து எங்க பெரிய நாத்தனார் வந்து கூப்பிட்டு வந்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் நான் அந்த கோவிலுக்கு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு கல்யாண நாளுக்கு வந்து போயிருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு வாட்டி போயிருந்தோம், எங்க நாத்தனார் கூட வந்து நான் போயிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த கல்யாண நாளுக்கு இங்கதான் வந்திருக்கோம். அந்த மாதிரி அழகா இருக்கும். வெள்ளி கவசத்துல பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருப்பாங்க. இந்த கோவில தான் மகாலட்சுமி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்ணால நரசிம்மரையும் பாத்துக்கிட்டு ஒரு கண்ணால வந்து பக்தர்களையும் பாக்குற மாதிரி ஒரு அழகான காட்சியில இருப்பாங்களாம். இந்த மாதிரி காட்சி வேற எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற போர்டுல வந்து போட்டிருந்தாங்க. அதே மாதிரி இந்த கோவிலோட ஸ்தல வரலாறுகள் வந்து போட்டிருந்தாங்க. நரசிம்மர் வந்து இரணீர் அழித்த பிறகு பிரகலாதனுக்கு காட்சி கொடுத்தாரா. அந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா ஆந்திராவில இருக்கா. அதுக்கப்புறம் தமிழகத்துல முனிவர்களுக்கு காட்சி கொடுத்த இடம் இந்த பூவரசங்குப்பம். அதனாலவே இந்த தலம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்த தலமா இருக்கு. இந்த ஸ்தலத்தோட வரலாறு வந்து பாத்தீங்கன்னா பெயிண்ட் அடிச்சு அங்க போர்டு மாதிரி நல்லா எழுதி வச்சிருக்காங்க. அதை போய் நம்ம பார்த்தாலே வந்து இந்த கோவிலோட நிறைய இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கோவில்ல நரசிம்மரும் மகாலட்சுமி தாயாரும் எதுக்காக ஒன்னா இருக்கிறாங்கன்னா ஆணும் பெண்ணும் சரிசமம் என்பதற்காகவே சுவாமியின் திருமேனியும் தாயார் திருமேனியும் சமமாக இருக்குதுன்னு வந்து அந்த போர்டுல வந்து எழுதி இருந்தாங்க. இந்த கோவில்ல நரசிம்ம பெருமாளும் மகாலட்சுமி தாயார் வந்து மடியில வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. அதுல ஒரு கண்ணால வந்து அவரை பார்த்துக்கிட்டு ஒரு கண்ணால
வந்து நம்மள பாக்குற மாதிரி இருக்கும். அது பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும். அதுக்கப்புறம் மாசம் மாசம் வர சுவாதி நட்சத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்க யாகம் வந்து நடத்துவாங்க. அது என்னன்னைக்கு நடத்துவாங்க அப்படின்ற மாதிரி இந்த போர்டுல வந்து எழுதி வச்சிருந்தாங்க. அடுத்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா திருத்தேர் வீதி விழா வருதான், அதையுமே வந்து போர்டுல வந்து வச்சிருந்தாங்க. அப்படியே இதெல்லாம் கோவிலை சுத்தி பார்த்துட்டு கோவில் விட்டு வெளியே வந்தாச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வெள்ளிக்கிழமை அதுமா மகாலட்சுமி தாயாரை எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும், ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு வந்து நரசிம்ம பெருமாளையும் இந்த மகாலட்சுமி தாயாரை தரிசனம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா வெளியே வந்தாச்சு. எந்த கோவிலுக்கு போனாலும் அங்க ஏதாவது ஞாபகமா வந்து வாங்கிட்டு வரணும் இல்லையா, அந்த மாதிரி வந்து தாமரைப்பூ விதை மாலை வந்து பார்த்திருந்தேன். நீட்டா இருந்தது. 108 மாலையும் இருந்தது. அதுக்கப்புறம் 54 இந்த மாதிரி இருந்தது. அந்த நீட்டு வந்து 108 இருக்கு இல்லையா, அது வந்து 200 ரூபாய் சொல்லியிருந்தாங்க. 54 இருக்கிறது வந்து 100 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நம்ம கிட்ட இருக்குது சின்ன அஷ்டலட்சுமி போட்டோ தானே இருக்கு, அதுக்கு போடலான்றதுக்காக ஒரே ஒரு மாலை மட்டும் வாங்கிட்டேன். வீட்டுல இருக்கிற லட்சுமி குபேர போட்டோ, அதுக்கு மகாலட்சுமி போட்டோக்கெல்லாம் சரி தாமரைப்பூ இருந்தது. அதே வந்து கோவில் வந்து சாத்தின உடனே பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அவங்களும் வந்து கிளம்பிடுறாங்க. நாங்க வந்து கரெக்டா வந்து கிளம்புற டைம் தான் வந்து போனோமா, சரி தாமரைப்பூ வீட்டுல இருக்கிற மகாலட்சுமி தாயாருக்கு வாங்கிட்டான்னு சொல்லிட்டு ஒரு 3 பூ 10 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. லட்சுமி குபேரருக்கு வந்து ஒயிட் கலர் தாமரம், மீதி 2 வந்து பிங்க் கலர் தாமரையும் வந்து அவரே வந்து அங்கேயே விரிச்சு கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். அதனால வீடியோ எடுக்கிறேன், சரி எடுத்துக்கோமா அப்படின்ட்டு அவரே விரிச்சுக்கு வந்து காமிச்சிருந்தாரு. இங்க லட்சுமி குபேர பூஜை பண்றதுக்கு அப்புறம் மகாலட்சுமி பூஜை பண்றதுக்குலாம் இவர்கிட்ட நான் கெஞ்சிட்டு கிடப்பேன், எனக்கு தாமரைப்பூ வாங்கியாந்து கொடு அப்படின்ற மாதிரி. இங்க எங்கேயுமே கிடைக்கலன்னு வந்து சொல்லியிருந்தாரு. ஆனா அங்க தாமரைப்பூ வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ தரம் இருக்கு. மொத்தமா போய் வாங்கிட்டு வந்து வச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரி உள்ள போயிட்டு கருவறைக்கு வாங்கிட்டு போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தாமரைப்பூவாலே ஊசியால வந்து கோர்த்து வச்சிருக்காங்க. அதை தான் நிறைய பேர் வாங்கிட்டு போய் போடுறாங்க. இந்த மாதிரி வந்து அவர் அழகா கட் பண்ணி கவர்ல போட்டு கொடுத்திருந்தாரு. வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்குள்ள வதங்கிடுமா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து நல்லா கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் இந்த கோவில் வந்து தரிசனம் பண்ணிட்டு இங்க ஒரு சிவன் கோவில் இருக்கு, இது போய் ஓப்பன்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி போயிருந்தோம். நான் கல்யாணம் ஆன புதுசுல வந்து போனேன். அதுக்கப்புறம் வந்து போறது இல்லை, எப்ப பார்த்தாலும் பாத்தீங்கன்னா மூடிதான் இருந்தது. அதை போய் பார்த்தோம், மூடிதான் இருந்தது. சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. அப்படியே போயிட்டு எங்க நாத்தனார் வீட்டுல இருந்துட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. போற வழின்றதுனால அப்படியே நாத்தனார் வீட்டை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததும் பாத்தீங்கன்னா கோவில்ல வந்து சாமிக்கு வந்து வச்சிருந்த தாமரைப்பூ, துளசி இதெல்லாம் வந்து ஒரு பாட்டி வந்து எடுத்துட்டு வந்து வச்சிருந்தாங்க. வீட்டுக்கு என்ன எடுத்துட்டு போமான்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நானுமே வந்து கொஞ்சம் தாமரைப்பூ இதெல்லாம் வந்து எடுத்துட்டு வந்தேன், நிலைவாசலுக்கு கொஞ்சம் வைக்கலான்ற மாதிரி. இதெல்லாம் சாமிக்கு போட்ட பூ நம்ம வந்து சாமிக்கு வந்து மறுபடியும் போட முடியாது, அதனால நிலைவாசலுக்கு வந்து மாலை மாதிரி வச்சிடலான்றதுக்காக எடுத்துட்டு வந்து வச்சுட்டேன். அது கோர்த்தது பாருங்களா, ரொம்ப அழகா இருந்தது. இது வந்து பெரிய பெரிய பூவா இருந்தது. வந்தது வந்து பூஜை ரூம்ல வந்து எடுத்துட்டு வந்து பிரசாதம் எல்லாம் வச்சுட்டு தாமரைப்பூ எடுத்துட்டு வந்து வச்சுட்டேன், உள்ளேயும் வச்சுட்டேன். தாமரைப்பூ விதை மாலை வந்து பாத்தீங்கன்னா கோயில் வந்து ஓப்பனா இருந்தா சாமி மேல வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நீ வீட்டுல எடுத்துட்டு போய் போலாமா அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. கோவில் அதுக்குள்ள நட சாத்திட்டாங்கன்றதால அப்படியே வந்து எடுத்து வச்சுட்டோம். இதுக்கப்புறம் வந்து பால்ல வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து போட்டோக்கு எடுத்து வைக்கலான்ட்டு. என்னதான் பூ வச்சாலும் இந்த மகாலட்சுமி போட்டோக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த தாமரை பூ வச்ச உடனே தனி ஒரு அழகா இருந்தது. இப்படிதான் இந்த வருஷம் திருமண நாள் எங்களுக்கு போச்சு. இதோட இந்த விளாக முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஃபேமிலில ஆனந்தி சிஸ்டரோட திருமண நாள் சொல்லிட்டு விஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க. இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் சிஸ்டர். எப்போ ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்பதான் என் சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.